அண்ணன் தம்பிங்களே, அக்கா தங்கச்சிங்களே, ராகுல் டிக்கின்னு ஒரு தம்பி என்னுடைய வாய்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருக்கோம். அந்த தம்பி நைட்டு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு. எனக்கு அவங்க ஊர் வாசல் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. மன்னிச்சிரு தங்கம், எனக்கு அட்ரஸ் தெரியாது சார். ஒட்டுமொத்த சமூக வலைதளத்திலையும் வைரலாக போயிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ராகுல் அவரோட இறப்பை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் பிரபலமான எல்லோருமே வந்து இப்போ ராகுலுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை தான், அவராக தான் போய் மோதினார். ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இனிமேல் யாரும் வண்டி ஓட்டுறா இருந்தாலும் பார்த்து சேஃப்டியாக வண்டியை ஓட்டுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் இன்னொரு டைம் நடக்கவே கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் உள்ள இன்ஃப்ளூயன்சரும் இந்த இறப்புக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக எல்லாருமே சேஃபாக வண்டி ஓட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இவர் இறந்ததை உண்மையாகவே நம்ப முடியலை, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் இருக்காங்க. இந்த நிலைமையில் ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் இப்போ நம்ம கூட இல்லை, அவர் இறந்தது உண்மை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியா பக்கங்களில் தெரிவிச்சிட்டு வராங்க.